ஹே ஆல், நாங்கள் துபாயிலேருந்து கிளம்பிட்டோம். எதுக்குன்னா எங்களுடைய கிறிஸ்மஸ் ஊரில் கொண்டாடுறதுக்கு அண்ட் ஃபர்ஸ்ட் நியூ இயர் ஊரில் கொண்டாடலாம் ஆஃப்டர் மேரேஜ்ன்னு தான். ஸோ ரீச் ஆகிட்டோம். அம்மா வந்து எங்களை பிக்கப் பண்ண வந்திருந்தாங்க. அந்த ரெட் கலர் மொபைல் வச்சுருக்காங்கல்ல அம்மா. அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் நீங்களே பாருங்கள். ஹே ஆல், ப்ரைஸ் லார்ட். ஸோ இப்போ நான் வந்து ஊரில் இருக்கேன், அதாவது என்னோடய நேட்டிவ் பிளேஸ் திருநெல்வேலியில். ஸோ நான் அங்கே தான் இருக்கேன். இன்னைக்கு வந்து கிறிஸ்மஸ். ஸோ மேரி கிறிஸ்மஸ் அண்ட் அட்வான்ஸ் விஷஸ். லைக் இது நான் எப்போ போஸ்ட் பண்ணுவேன்னு தெரியல. கண்டிப்பாக நியூ இயருக்கு அப்புறம் தான் போஸ்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் பிகாஸ் எனக்கு வந்து இது கிறிஸ்மஸ் அண்ட் பொண்ணு வீட்டில் தான் வந்து கொண்டாடணும்னு சொல்லுவாங்க ஊர்லலாம் ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் வந்து. ஸோ நாங்கள் வந்து ஊருக்கு வந்திருக்கோம். எங்கள் 2 பேருக்குமே நேட்டிவ் பிளேஸ் வந்து திருநெல்வேலி தான். ஸோ மாப்பிள்ளை பொண்ணுக்கு. ஸோ நாங்கள் வந்து கிறிஸ்மஸ் வந்து எங்கள் சர்ச்லேயும், லைக் பொண்ணு வீட்டு சர்ச்லேயும், நியூ இயர் வந்து மாப்பிள்ளை சர்ச்சில், அவங்க சைட் சர்ச்சில் வந்து நாங்கள் கொண்டாடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் கிளம்பிட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து இப்போ டைம் 11:20 PM, 11:29 PM, 3:30 AMக்கு வந்து சர்வீஸ். இது வந்து 24 நைட். ஸோ ஜாலியாக இருக்குது, எக்ஸைட்டாக இருக்குது. நாங்கள் எல்லாமே பேக் பண்ணிகிட்ருக்கோம். போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். நான் வந்து உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன். ஊரில் வந்து எப்படி நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடலான்னு பார்க்கலாம். லாஸ்ட் டைம் நம்ம ஹார்ஸ் ஃபெஸ்டிவல் ஜாலியாக துபாயில் கொண்டாடினோம். இப்போ கிறிஸ்மஸ் எப்படி ஊரில் கொண்டாடலாம் நம்ம பார்க்கலாம். சார் நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் போகிற ஊருமே திருநெல்வேலி தான், பட் கொஞ்சம் உள்ளேயா இருக்கும். அண்ட் நான் இங்கே தான் வந்து வளர்ந்தேன். அப்புறம் ஹையர் செகண்டரிஸ் வரும்போது நாங்கள் வந்து மெயின் ஏரியாவுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டோம். ஸோ வந்து நாங்கள் இப்போ வந்து எங்கள் ஊருக்கு போயிட்டுருக்கோம். அண்ணனுக்கு கால் பண்ணி ஏதாவது கலாய்க்கலாம். இது மைக் இருக்கு, ரிங் போகுது, எடுக்க மாட்டேங்கிறான். ஹாய் ப்ரோ. ஹலோ. ஹாய் ப்ரோ, நாங்கள் ஊருக்கு வந்துட்டுருக்கோம். எங்களை எப்படி நீங்கள் வெல்கம் பண்ண போகிறீங்க? ப்ரோ கிறிஸ்மஸ் ப்ரோ. ப்ரோ ப்ரோ எப்படி இன்வைட் எங்களை எப்படி நீங்கள் வெல்கம் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்க? சரவெடியா 1000 வெடியா? ஓகே, சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ஓ, செலிபிரிட்டி வராங்கன்னு முழிச்சே இருக்காங்களா? ஓகே 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 ஓகே. கொடுத்துடலாம். ஓகே ப்ரோ, வந்துட்டு இருக்கோம். சரியா, கதை திறந்து வச்சிருங்க. இரு, எனக்கு மேப் போடணும். சரி, நான் வைக்கிறேன். எனக்கு ஊருக்கு வழி மறந்துடுச்சு. ஓகே, பாய். கட் பண்ண போறேன். குட் நைட். அசிங்கப்படுத்திடும். என்ன பண்றது, நான் வந்து மேப் போடுறேங்க. நிஜமா தெரியல. ஓகே, சரி, பார்க்கலாம். பாய். எங்க சர்ச் எப்படி இருக்கு? ஆமாம், நாங்கள் வந்து வந்துட்டோம். ஸோ அண்ணா வந்து எங்களை வந்து வழிகாட்டு நின்றுட்டு இருந்தான். அண்ட் அம்மா, பாட்டி, அப்பா எல்லாருமே ஃபர்ஸ்ட் டே வந்துட்டாங்க. நாங்கள் இங்கே வரோன்னதும். பொண்ணு நீங்கள் ரெடியா? கொஞ்சம் திரும்பி காமிங்க. இங்கே காமி. ஓவரா இருக்கா இல்லையான்ட்டு இவங்க பார்த்து சொல்லட்டும். நாங்கள் வந்து கிளம்பி போய் காணிக்கெல்லாம் வச்சுட்டு வந்து வெளியே வந்து உட்காந்துட்டோம். இந்த சைடில் வந்து சேர்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. ஃபுல் சர்ச் வந்து ஃபுல் ஆகிடுச்சு. அதே மாதிரி என்னோடய ஹையர் ஸ்டடீஸ் எல்லாமே நான் வெளியே படித்ததுனால என்னால் இங்கே வர முடியாது அடிக்கடி. ஆனாலும் அந்த கிறிஸ்மஸ், நியூ இயர், அப்புறம் ஈஸ்டர், ஹார்ஸ் ஃபெஸ்டிவல், இந்த மாதிரி என்ன ஒரு ஃபங்க்ஷன் வச்சாலும் வந்து நாங்கள் இங்கே வந்துடுவோம். பிகாஸ் சின்ன வயசில் இங்கே இருந்ததுனால அது ஒரு எமோஷன் மாதிரி. சர்வீஸும் முடிஞ்சிச்சு. நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். மார்னிங் சர்வீஸ் முடிஞ்சதும் ஃபோட்டோஸ் எல்லாம் நிறைய எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி குட்டியாக கேக் கட் பண்ணாங்க. ஆக்சுவலி ரொம்ப டயர்டாக இருந்துச்சு பிகாஸ் நைட் ஃபுல்லாக தூங்கலைனால.
அண்ட் நைட் லைட்டில் தான் ஃபோட்டோஸும் எடுத்திருந்தோம். ஸோ கொஞ்சம் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லி கிளம்பிட்டோம் நாங்கள். ஊர்லேயே தான் பின்னாடி ஒரு ரோட்டில். அதுவும் நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அதில் லாஸ்ட் அட்டாச் பண்ண ஃபோட்டோஸ்லாம் வந்து ஈவினிங் எடுத்தது. அதாவது இதுதான், இந்த டைம் தான். இது வந்து கேம்ஸ் வைப்பாங்க சர்ச்சில். ஆக்சுவலி எல்லா சர்ச்லேயும் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஊர்லலாம். அது ரொம்ப ஃபன்னாக இருக்கும். நிறைய கேம்ஸ் வைப்பாங்க. அதில் எனக்கு பிடிச்ச 2 கேம்ஸ் வந்து பிரேக்கிங் த பாட் அண்ட் டக் ஆஃப் வார் தான். இது வந்து அந்த பானை அடித்தல் கேம் தான். பயங்கர ஃபன்னாக இருக்கும். அதனால அதுதான் இது. இது என் அண்ணா. அவன் யார் போய் அடிக்க போகிறான்னு பாருங்க. ஆக்சுவலாக வந்து அன்றைக்கி யாருமே வந்து பானை உடைக்கல. எல்லா டைமும் யாராவது ஒருத்தங்க அடிச்சிருவாங்க. பட் இந்த டைம் வந்து க்ளோஸாக 2-3 பேர் வந்தாங்க. பட் அடிக்கல. எல்லாருமே வந்து வேறு யாரையோ வந்து டார்கெட் பண்ணி போன மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து டக் ஆஃப் வார். நான் வந்து அங்கே நிற்கிறவங்களுக்கு தெரியுதா? ஸோ இதில் வந்து என்னென்னா மேரிட் வெர்சஸ் அன்மேரிட்னு வைப்பாங்க. நான் நிற்கிறது வந்து அன்மேரிடில். என்னையெல்லாம் வந்து அந்த சைட் சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த சைட் துரத்தி விட்டாங்க. எப்போவுமே மேரிட் ஜெயிப்பாங்க. எங்கள் அம்மாலாம் நிற்கிறாங்க தெரியுதா? ஸோ வந்து நான் அந்த சைடு இந்த டைம் இருந்து ஜெயிச்சலான்னு நினச்சேன். ஆனால் இந்த டைமும் வந்து நடக்கல அது. இந்த டைமும் நான் அன்மேரிடில் என்னை நிற்க வச்சுட்டாங்க. நாங்கள் ஆஸ் யூஷுவல் வந்து தோத்துட்டோம். அவ்வளோதான். வெரி ஸ்ட்ராங் ஆன்டிஸ் அங்கே எல்லாருமே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பசங்களுக்கு வைப்பாங்க. அது ரொம்ப ஃபன்னாக இருக்கும். இந்த சைடு என் அண்ணா நின்றுட்டுருந்தா. இந்த சைடு வந்து ருவல் அப்பாலாம் நின்றுட்டுருந்தாங்க. ஸோ நான் தான் ருவல் கண்டிப்பாக போ விளையாடுன்னு சொல்லி போக வச்சிட்டேன். பிகாஸ் ஃபன்னாக இருக்கும். அண்ட் இங்கேயுமே அப்படி தான். மோஸ்ட்லி வந்து மேரிட் தான் ஜெயிப்பாங்க. நல்லா போகும். இங்கே வந்து டஃப் கொடுப்பாங்க பயங்கரமாக அந்த பசங்களும். நல்லா இருந்துச்சு பாருங்கள். எங்கள் அம்மாலாம் ஏர்லேயே விளாண்டுருந்தாங்க. அப்புறம் அங்கே ஒரு தாத்தாலாம் கயிறில் ஏறி உட்காந்துட்டாரு. அங்கே மகன் நிற்கிறான், இங்கே மருமகன் நிற்கிறாங்க. ஆனாலும் மருமகன் சைடு தான் சப்போர்ட் ஃபுல்லாக. இல்லை தள்ளுன்னு ஆப்வியஸாக ஜெயிச்சிட்டாங்க. அண்ட் நாங்கள் வந்து வெடி வெடிக்க வந்துட்டோம். என்ன வெடி எப்படி வெடிக்கிறோம்னு நீங்கள் பாருங்கள். ஹாப்பி கிறிஸ்மஸ். எனக்கு கொஞ்சம் வெடினா பயம். ஸோ நான் வந்து தரச்சக்கரம் அண்ட் புஷ்வானம் மட்டும் வந்து வாங்கியிருக்கேன். 2 வச்சிருக்கீங்களா? ஆமா 2 ஒரே டைம்ல ரெடியா? எனக்கு கொஞ்சம் இங்கே வைக்கிறேன் பயம். ஆமா இதுக்குள்ள போயிரும். சீக்கிரம் ரெடி? பிடிச்சிச்சு. பத்திடுச்சு. கைஸ் என்னன்னா வந்து நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து புஷ்வானோ தரச்சக்கரம் மட்டும்தான் வெடிக்க தெரியும். ஸோ நாங்கள் இப்போ வந்து பத்தி வச்சு ட்ரை பண்ணுறோம் வெடிக்க. ஏன் இவ்வளோ பக்கத்தில்? எனக்கு பயமா இருக்குது. இது பைக் வருது. அவனை கொளுத்தி விட்டுறதப்பா. எனக்கு பயமா இருக்கணும். ஃப்ரேம் ஓகேயா? நான் உயிர் முக்கியம், ஃப்ரேம் முக்கியம் இல்ல. எனக்கு கண்ணு தெரியல. இப்படி இங்க இரு, இப்படி வைக்கணும். இது ஆக்சுவலி பத்து. எனக்கு பயமா இருக்குது. நான் பண்றேன். உனக்கு ஒரே வேலை தான் கொடுத்தோம். வெயிட் பண்ணுங்க. நான் வந்து உங்களை புஷ்வான் அங்க இருக்கு, எங்க கொடுத்துட்டு உங்களை மோசம் பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் கண்டிப்பா இந்த புஷ்வானை பத்த வைக்கிறேன். படவே இல்ல. சாரி ஃப்ரெண்ட்ஸ். வலிக்கும் அதுக்கு. நீ தோத்துட்டே இருக்கியா? நான் தோத்துட்டே இருக்கேன். சரி நான் உங்களுக்கு மத்தாப்பு வச்சு காட்டுறேன். ஆக்சுவலி பத்தி மேல தான் பிரச்சனை. ஆமா ஆமா. தள்ளி விடு. கால் வச்சு தள்ளி விடு. பயமா இருக்கு. ஓகே ஓகே. இந்த அட்டெம்ப்ட் வந்து நம்ம ட்ரை பண்றோம். கண்டிப்பா ஃபெயில் ஆயிரும். இல்ல ஃப்ரேம்ல இருக்குமா? ஏமா இவ்வளவு பக்கத்துலயா? பத்திடுச்சு. மா பத்தி
இது அணைஞ்சிருச்சு. இந்த வரேன், ஒரு பேங்க் இந்த பாருங்க வரேன், இந்த வரேன். அது என்ன பாரு, பாரு. புஷ்வானத்துக்கு ராசியில. ஓ வந்துருச்சா? ஏம்மா! அம்மா! இது 2 in 1 2 in 1. தரபுஸ். தரபுஸ். ரெடியா நான் லாஸ்ட். ரெடியா ரெடி ரெடி ரெடி. 3 அங்க போய் 3 ஐயோ கார் வச்சிட்டேன். வச்சிட்டேன். போ வச்சிட்டேன். அட பாவிங்களா. கார் வந்துருச்சு கைஸ். பட் ஸ்டில் அவங்க என்ன அசிங்க, ஆமா அவங்க என்ன அசிங்கமா கிடிப்பாங்க. பட் இட்ஸ் ஓகே. எப்படியோ இந்த காரில் இருக்கிறவங்க எங்களை அசிங்கமாக திட்டிருப்பாங்க. அதை மியூட் பண்ணுறதுக்கு ஒரு சவுண்ட் கொடுத்துட்டேன். மா உனக்கு பத்தல. வாவ் செமையா இருக்குல. நைஸ் நைஸ் நல்லா இருக்கு. வாவ் அட பாவி காலுக்குள்ள வருது ஜாலியா நின்னுட்டு இருக்கான். நீங்க வந்து இங்க யோசிக்கலாம், இதெல்லாம் ஒரு வெடி, இதெல்லாம் ஒரு வெடி, இதெல்லாம் வச்சு ஜாலி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. நமக்கு இவ்வளவுதான் ஜாலி. ஏன்னா எனக்கு பயம் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வெடினாலே கொஞ்சம் பயம். நான் கொஞ்சம் அப்படிதான். என்னது எதுக்கு என் பக்கத்துல வர? எதுக்கு அப்படி குறுகுறுன்னு பாக்குற? நீ வந்த குறுகுறுன்னு பார்த்தா புரியல. எது பேக்னே தெரியல. ஓகே. ஓ சூப்பர் சூப்பர். எனக்கு எனக்கு மாத்தி சீக்கிரம் முடிஞ்சிரும். சீக்கிரமா அப்ப இது மட்டும் சொல்லுங்க. அது அவங்களுக்கு கொடுங்க. சைலண்ட் நைட். அது முடிஞ்சிரும். அது முடிஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். இது அவ்வளவுதான். தூங்கிட்டான்டா. முடிஞ்சிருச்சு. ஒண்ணு இல்லங்க, ஒண்ணுதாங்க இருக்கு. அவ்வளவுதான். என்ன பண்றது? சரி ஓகே மாத்தி வச்சு பிடிப்போம். மத்தாப் இருக்கா? மத்தாப் இருக்கா? ஒண்ணே ஒண்ணு இருக்கு. மத்தா ப்ளே பண்ணலாம். ஒண்ணே ஒண்ணு. மத்தா ப்ளே பண்ணலாம். பெஸ்ட். லாஸ்ட் செட்டுக்கு வந்துட்டோம். சீக்கிரம் இங்க பிடிக்கிற வரைக்கும் பிடிச்சிச்சு. அவ்வளவுதான். பாத்து இப்பதான் ஆரம்பமே எல்லாமே நிறைவேறுமே. இப்பதான் ஆரம்பமே எல்லாமே நிறைவேறுமே. எங்களோட தலை கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் ரொம்ப நல்லா. மூஞ்சில வைக்காதீங்க, நல்லா போயிட்டு இருக்குது. பிடிக்கும் ஆக்சுவலி இந்தா பேக்ல தலை கிறிஸ்மஸ் ரொம்ப சூப்பரா போகுது. பாப்பா சொல்லுங்க. என்ன தெரியணும்? அது பிடிக்குதா? எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? ஆ? கிறிஸ்மஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சொல்லணும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. டிஃபரெண்ட் ஃப்ரம் துபாய். ஊரோட எல்லாரும் கூட சேர்ந்து அந்த ப்ரோக்ராம்ஸும் சரி கேம்ஸ் சரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜாலியா இருந்துச்சு. இதுக்கப்புறம் வந்து ஒரு ஹோம்லி ஃபீல். கரெக்ட். ஆமா நெக்ஸ்ட் இயர் அஹஸும் ஃபேமிலியோட விளையாடணும் வாழ்த்துக்கிறேன். யாரா ரெடி கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இது என்னோட ப்ளீஸ் கான்டாக்ட் லிங்க் பிலோ. என்ன ஃபேமிலி யூடியூப் சேனல். லிங்க் பிலோ. இவள கான்டாக்ட் பண்ணாதீங்க, மச்சனோட நம்பர் கீழ ஆமா கான்டாக்ட். சோ எதா இருந்தாலும் பேசிக்கலி ஒரு நிமிஷம் என்னோட இன்ஸ்டா ஐடியும் டாக் பண்றேன். அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா அவனுக்கு பொண்ணு வேணுமா, அத பொண்ணு பையன் இருந்தாலும் ஓகே தான். பொண்ணு பையன் இருந்தாலும் ஓகே தான். இன்னும் அவ்வளவு யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ யார் அதனால அவனுக்கு ஏதாவது பொண்ணு இருந்தாங்கன்னா அவங்கள என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க அங்கேயே இருக்க சொல்லுங்க. அவன் வேண்டாம்னு சொல்லிடுவா. நான் வேணான்னு சொல்லிடுவேன் அவனை பத்தி ஏதாவது சொல்லி. டைரக்டா என்கிட்டே வந்து கைஸ் எனக்கு வரல கைஸ். என்ன அடைஞ்சிட்டு தெளி. It was so fun. இந்த மாதிரி யாராவது உங்க லைஃப்ல வந்தா நான் அனுப்பிச்சு விட்டுருவேன். இதுக்கு எக்ஸாம்பிள் தான். நெக்ஸ்ட் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ ப்ரோக்ராம். நோ கிறிஸ்மஸ் நியூ இயர்க்கு பாப்போம். இல்ல கிறிஸ்மஸ் ட்ரீ ப்ரோக்ராம். அதுல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு அவ்வளவுதான் நினைக்கிறேன். பாய். போக மாட்டோம். இல்ல போறோம். ஃபைனலி வந்துட்டோம். இதுதான் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ ப்ரோக்ராம். ஸோ இங்கே என்ன நடக்கும்னா குலுக்கல் பரிசுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். ஸோ வந்து நம்ம ஒரு வீட்டிலேருந்து நேம்ஸ் வாங்கிட்டு போயிடுவாங்க, ஃபேமிலி நேம்ஸ்.
நம்ம வந்து கொடுப்போம்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக அந்த நேம்ஸ் மட்டும் இருக்கும். இன்னொரு பாக்ஸில் வந்து சர்ச்லேருந்து நிறைய ப்ரைஸஸ் வந்து வாங்குவாங்க. லைக் டப், அப்புறம் நிறைய பாத்திரம் அந்த மாதிரி. அது போக சில ஃபேமிலிஸ் வந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்க கொஞ்சம் பெரிய கிஃப்ட்ஸ், இந்த சோஃபா, பெட்டு அந்த மாதிரிலாம். ஸோ அதான் வந்து பெரிய ப்ரைஸ். அது யாருக்காவது கிடச்சிருந்தா சூப்பர் அந்த மாதிரி. ஸோ ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக நம்மளுடைய நேம்ஸ் இருக்கும். இன்னொரு பாக்ஸ் ஃபுல்லாக அந்த கிஃப்ட்ஸோடைய நேம் இருக்கும். அண்ட் இது வரைக்கும் எனக்கு அந்த பெரிய கிஃப்ட்லாம் கிடைச்சதே கிடையாது. அட்லீஸ்ட் திருவள்ளுக்காவது இந்த டைம் லக் இருக்கும்னா அவனுக்கும் கிடைக்கல. வெசல்ஸ் அந்த மாதிரி தான் கிடைச்சது. சம்டைம்ஸ் எனக்கு எப்படின்னா, எனக்கு முன்னாடி ஒரு அடுத்த வளர நேமுக்கு ஏதாவது ஒரு பெரிய கிஃப்ட் கிடைக்கும். மொபைல் போன் விழுந்துருக்குது. அவ்வளோதான், நாங்கள் கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். அண்ட் இந்த மெடல்ஸ் வந்து எங்களுக்கு அந்த தகஃபாரில் கிடச்சிது. இது நெக்ஸ்ட் டே 26 டிசம்பர். இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு ப்ரோக்ராம், நான் முன்னாடியே கமிட் ஆன ஒரு ப்ரோக்ராம், பாட்டு பாடுறதுக்கு. நீங்கள் என் வாய்ஸ் நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் பேசுகிற வீடியோஸ்லலாம். எனக்கு அந்த டைமில் பயங்கர கோல்டு. ஒரு 2 டேஸ் முன்னாடி தான் நான் பேசவே ஸ்டார்ட் பண்ணேன். பட் முன்னாடியே கமிட் ஆனதுனால நான் போனேன். என்னால் பாடவே முடியல. பட் ஸ்டில் ஏதோ காட்ஸ் கிரேஸ் வந்து பாடிட்டேன். அங்கே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த டெக்கரேஷன்ஸ் தான். ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. திருநெல்வேலியில் மற்ற சர்ச்சஸ்லலாம் இவ்வளோ நல்லா பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல, நான் பார்த்ததில்ல. பட் இதெல்லாம் அந்த மார்த்தாண்டம் அந்த சைட் கொஞ்சம் தள்ளி ரொம்ப அழகாக டெக்கப் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் அங்கேயே நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோஸ், ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வரதுக்கே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அப்புறம் அப்படியே நாங்கள் மெதுவாக கிளம்பி போனோம். போகிறதுக்கே ஒரு 2 hours ட்ராவல் தான். ஸோ நாங்கள் போகிற வெளில அப்படியே காஃபி, டீலாம் குடிச்சிட்டு அப்படியே மெதுவாக போயிட்டுருந்தோம். அண்ட் இந்த கிளிப் வந்து நான் நியூ இயர் அன்றைக்கி எடுத்தது. ஸோ இது வந்து என்னுடைய என்கேஜ்மெண்ட் சாரீ. ஆக்சுவலி கல்யாண சாரீ வந்து கட்டணும்னு சொன்னாங்க. நான் வந்து கல்யாண சாரீ நிறைய டைம் வந்து கட்டிட்டேன் ஊர்லேயே. ஸோ அதே சர்ச்சுக்கு, இவங்களோட சர்ச்சுக்கே. ஸோ நான் வந்து என்கேஜ்மெண்ட் வந்து எனக்கு கல்யாணத்துக்கு முந்தின நாள் தான் இருந்துச்சு. இந்த மாதிரி இங்கே ஃபோட்டோஸ்லாம் வந்து அதில் வீவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் அதை கட்டிட்டு போயிருந்தேன். என்கேஜ்மெண்ட் சாரீ வந்து நியூ இயர்க்கு போட்டிருந்தேன். இது வந்து சர்வீஸ் அப்போது கம்யூனியன் டைம். அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலி நிறைய வீடியோஸ், ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுக்க முடியல, மறந்துட்டேன். ஸோ இருக்கிற வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்தோம். அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். ஸோ எஸ், இந்த மாதிரி ரொம்ப நல்லா போச்சு காட்ஸ் கிரேஸ் நியூ இயர் அண்ட் கிறிஸ்மஸ் ஊரில். அண்ட் இந்த செக்மெண்ட் தான் ரொம்ப எமோஷ்னலான செக்மெண்ட் எனக்கு. ஊரை விட்டு கிளம்புறது. அம்மா தான் ஆக்சுவலி ரொம்ப எமோஷ்னல் ஆவாங்க எப்போவுமே. அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த டைமில். பட் ஐ ஹாவ் டு லீவ். ஸோ எஸ், பார்ப்போம். அடுத்து சீக்கிரம் நான் இந்தியா ரிட்டர்ன் ஆவேன். சம்திங் ரிலேட்டட் டு ஒர்க் ஆர் ஏதாவது ஒன்று வரும். ஸோ அப்படி நினைக்கும் போது கொஞ்சம் ஓகேயா இருக்குது, எப்போனாலும் நம்ம வந்துக்கலாம் அப்படின்னு. அண்ட் இப்போ ஃப்ளைட் ஏறிட்டோம். ஆக்சுவலி என்னென்னா, இந்த டைம் ரொம்ப நாள் இருந்தோம். நியூ இயர்க்கு அப்புறமும் நாங்கள் உடனே கிளம்பல. ஒரு 7 days இருந்துட்டு தான் கிளம்புறோம். அது கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு, ரொம்ப நாள் அம்மா கூட இருந்தது. அதுவே கொஞ்சம் இமோஷ்னலாகவும் இருக்குது. அண்ட் எஸ், நாங்கள் இப்போ காட்ஸ் கிரேஸ் துபாய் ரீச் ஆகிட்டோம். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.